தமிழக வெற்றி கழகத்தின் பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழீழ துரோகிகள் உதவி. மே 18 ஒவ்வொரு தமிழனும் மறக்க முடியாத ஒரு நாள். இதுல முதன்மை மனிதனாக கருதப்பட்டது மாவீரன் பிரபாகரன். இதுக்கு மர்ம முட்டுக்கட்டையாக இருந்தது அன்றைய ஆட்சியில் இருந்த காங்கிரஸ். ஒரு மனிதன் தன்னுடைய உரிமைக்காகவும் தன்னோட அரசியல் அதிகாரத்துக்காகவும் தன்னோட மொழிக்காகவும் போராடுறது தப்புன்னா இங்க ஒவ்வொரு மனுஷனும் விஷத்தை குடிச்சிட்டு தான் சாகணும். 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இலங்கையில் உள்ள தமிழர்கள் மீது பாகுபாடுகள் அதிகரிச்சது. இதை எதிர்த்து 1970 மாவீரன் பிரபாகரன் தலைமையிலான தமிழ் இளைஞர்கள் ஆயுதப்படை இதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சது. 1987 அன்றைய தலைமையில் இருந்த ராஜீவ்காந்தி அரசு என்ன பண்ணதுன்னா இந்தோ ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது கடைசியில் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு எதிராக மாறிட்டு இந்தியாவின் அமைதிப்படை அனுப்பப்பட்ட இவங்க இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. மோகன் சிங் தலைமையிலான அன்றைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துல இலங்கை அரசுக்கு மறைமுக ஆதரவா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை அரசுக்கு ராணுவ உதவியும் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உச்சமே இல்லாம இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஆதரவா இருந்தோன்னு பொய்யும் சொன்னாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா போருக்கான அழுத்தத்தை கொடுத்து போரை நிப்பாட்டி இருக்கலாம். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அவங்க உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். இலங்கையில அரசியல் அதிகாரத்தை தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கலாம். இது எதுவும் பண்ணாத காங்கிரஸ் அரசை தமிழர்களோட துரோகின்னு தான் சொல்ல முடியும்.